இயேசுவின் குரல் இனிமையாயிருக்கும். ஆனால் தேவனுடைய குரலோ நாம் 1 ராஜாக்கள் 19 வாசிக்கிறது போல மெல்லிய சப்தமாக இருந்தாலும் அதற்கு முன்பு வரும் அந்த கற்களை இடிக்கும் முழக்கம் போலத்தான் அது இருக்கும். அந்த குரலோடு பேசினால் இவன் தாங்க மாட்டான் என்பதற்காக தேவன் மெல்லிய குரலில் அவனோடு பேசினார். பயங்கரமாயிருக்கும் அவருடைய சப்தம். அவர் சொன்னார், நீ போகலாம், நீ போகலாம், அவள் பிழைத்திருக்கிறாள். நீ போகலாம், அவள் பிழைத்திருக்கிறாள். யோவான் 4:50 ராஜாவின் மனுஷனிடம் பேசிய அதே குரல் தான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கண் விழித்து பார்த்தேன் பாருங்கள். விடியற்காலம் 5 மணி. ராத்திரி 11 மணிக்கு முழங்கால் போட்டேன். விடியற்காலம் 5 மணி. அதற்கு முன்பதாகவே தேவன் என்னோடு பேசின அந்த நேரத்தில், பரலோகத்தில் பேசின அந்த நேரத்தில் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வல்லமை என் மனைவியின் உடலை தாக்கியது. அவள் உடனே 100க்கு 100% அல்லது 100க்கு 101% சுகத்தோடு எழுந்தாள். காலையில் எழுந்தால் நான் காப்பி குடிக்க வேண்டுமே என்பதற்காக காப்பி போட சென்று விட்டேன். என்னடாச்சு ஒய்ஃபை காணும்னு பார்த்தா அவ காப்பி போட்டுக்கிட்டு வர. என்னாச்சு? எல்லாம் அதெல்லாம் எப்பவே சரியா போச்சு. என்னமோ நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு என்னமோ ஆச்சு, நல்ல சுகமாயிட்டேன், தொட்டு பாருங்கள் என்றாங்க. God is a God of power. என் அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிந்து பெற்றுக்கொள்வதற்காகவே அறிவை உணர்த்தும் வசனத்தை தேவன் அனுப்புகிறார். அவரை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, who is God, what kind of God you serve, அதை அறிந்து கொள்வதற்காக 1984 மே மாதம் நான் எருசலேம் நகரில் தங்கியிருந்தேன். ஒரு நாள் காலையில் 7:30 மணிக்கு வழக்கம் போல வேதம் வாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஹோட்டல் அறைக்கு வெளியே வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. திடீரென அதில் ஒரு மிகப்பெரிய சிங்காசனம் தோன்றியது. வானுலகில் நான் கண்ட அதே சிங்காசனம், அதில் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்க கண்டேன். அங்கிருந்து பேசினார் பாருங்கள். அந்த குரல் அப்படியே என்னை அசைத்து விட்டது. 45 நிமிடங்கள் பேசினார். நீ திரும்ப போ, எனக்காக ஒரு பொறியியல் கல்லூரியை கட்டு. 45 நிமிடங்கள் யார் யாரை பார்க்க வேண்டும், எந்தெந்த டிபார்ட்மெண்டிற்கு போக வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், அத்தனை திட்டமும் தெளிவுமாய் மறைந்தது. என் உடலை பார்த்தேன். தலையிலிருந்து கால் வரை முழுவதும் அப்படியே வேர்த்து நனைந்து போயிருந்தது. அடுத்த அறையில் ஆகி டேவிட் என்ற ஒரு பிரசங்கியாரும் என் மகன் பாலும் தங்கியிருந்தார்கள். இருவரையும் அவசரமாய் கூப்பிட்டேன். நடந்ததை சொன்னேன். நான் சொல்ல சொல்ல தேவன் எனக்கு சொன்னவைகளை அப்படியே இருவரும் எழுதினார்கள். இன்றைக்கு என் உள்ளத்திலே காருண்ய பொறியியல் கல்லூரியை பற்றிய பாரம் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது அந்த காட்சி தான் எனக்கு தோன்றும். நான் தேவனிடமிருந்து நேரடியாக இந்த திட்டத்தை பெற்றேன். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் கைவிடவே மாட்டார். யோபு சொன்னார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்த காரியம் தடைப்படாது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த கல்லூரியை கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு மனிதனுடைய உழைப்பு, just one man. தேவன் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம், அதை நாசரேத்தூர் தாச்சன் கட்டி முடித்தார். இன்னும் கட்டிக்கொண்டே வருகிறார். தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, அந்த அறிவை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இந்த வரத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த வரம் தான் உங்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்கிறது. தேவன் உங்களோடு பேச விரும்பினாலும் சரி, அல்லது நீங்கள் தேவனோடு பேச வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை வந்தாலும் சரி, இந்த வரம் கீழே இறங்கி வரும், உங்களை அப்படியே மோட்சம் கொண்டு சேர்க்கும். ஒரு செகண்டிற்குள் இங்கே முழங்கால் படியிடுவீர்கள், பரலோகத்திலே கண் திறப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்படி செய், இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்.
திட்டம் தெளிவுமாய் சொல்வார். உலகில் நடக்கப் போகும் காரியங்களை பற்றி சொல்வார். அவருடைய வல்லமையை நீங்கள் முகமுகமாய் பார்த்தால் ஒழிய உங்கள் உள்ளத்தில் உள்ள விசுவாசம் தடுமாறும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவனை அறியும் அறிவை தருவதற்காகவே இந்த வரம். அதற்குத்தான் இந்த வரம். அடுத்தபடியாக இந்த வரம் உங்களுக்கு தேவகுமாரனாகிய இயேசுவை பற்றிய உணர்வை தருகிறது. அவரை பற்றிய அறிவையும் உங்களுக்கு உணர்த்துகிறது. 2 பேதுரு 2:20 படிங்க பிரதர். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்கள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. முதலாவது தேவனை அறிகிற அறிவு, இரண்டாவது கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இதை குறித்து பவுலடிகள் எழுதும் பொழுது பிலிப்பியர் 3:10 இப்படி சொன்னார்: நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். அது எனக்கு போதும். நான் அவரை அறிய வேண்டும். நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். யோவான் 17:3 இயேசு சொன்னார்: மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும் என்று பவுலடிகள் அங்கே சொல்கிறார். பேதுருவும் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. ஆகவே இந்த அறிவையும் அவர் நமக்கு தருகிறார். முதலாவது அவரை பற்றிய ஒரு அறிவு, இயேசுவை பற்றிய ஒரு அறிவு. ஆகவே தான் பவுலடிகளை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:1-4 3ஆம் வானம் வரைக்கும் தாம் எடுக்கப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களின்படி தமஸ்குவுக்கு போன பொழுது வழியில் தரிசனமான இயேசு வேறு, மோட்சத்தில் ராஜ கம்பீரத்தோடு ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தனாய் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்து வேறு. இதை அவன் உணர்ந்து கொள்வதற்கென்றே அவனை மோட்சத்திற்கு அழைத்து சென்றார். அவருடைய சமூகத்திலே 3 தடவை வேண்டிக் கொண்டான், என் பலவீனம் நீங்கட்டும், மாம்சத்துள்ள இந்த முள் நீங்கட்டும் என்று. 3 தடவையும் ஒரே பதில் தான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வரம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வரம் கிறிஸ்துவை பற்றிய அறிவை நீங்கள் பெறுவதற்காக உங்கள் கண்களை திறக்கிறது. 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் முறை நான் கிறிஸ்துவை சந்தித்தேன். ஐயோ, அவரை பார்த்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் கிறிஸ்துவை பற்றி இருந்த அபிப்பிராயங்கள் என்ன, எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, கற்பனைகள் என்ன, நேரில் நான் காணும் இயேசு என்ன. அவருடைய முகத்தை உற்று பார்த்தேன். தாய் தன் குழந்தையை பார்ப்பது போல அன்பு. அதில் எவ்வளவேனும் கடுகடுப்பில்லை. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ள ஒரு நோக்கம் அல்ல, பார்வை அல்ல, அது அன்பு. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எனவே 33 ஆண்டுகள் அவரோடு நான் பழகி வருகிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது பல மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன். அவர் வருவார், வந்து பக்கத்தில் நிற்பார். அவரே எனக்கு சொல்லித் தருவார் என்ன பேச வேண்டும் என்று, என்ன காரியத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று. ஐயோ, அது இனிமை. ஆம், அவரை கண்ட பொழுது என் வாழ்க்கை தலைகளாக மாறியது, என் உள்ளம் தலைகளாக மாறியது. எப்பொழுதும் அவர் என்னோடே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு. எந்த கடின சூழ்நிலையானாலும் அவர் நமது மத்தியிலே எழுந்தருளும் பொழுது அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறி போகிறது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு இயேசு தோன்றினார். அவர் சொன்னார், கவலைப்படாதே, உன்னுடைய பழைய கண்களை எடுத்து போட்டு உனக்கு புது கண்களை நிரந்தரமாக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான்.
ஹல்லேலூயா. எல்லாம் தலைகளாக மாறியது. அந்த சூழ்நிலை தலைகளாக மாறியது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதற்குத்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தால்தான் அதற்கு ஏற்றபடி நாம் அவரிடம் ஜெபிக்க முடியும். ஆகவேதான் இந்த வரம் எப்பொழுது நமக்கு கிறிஸ்துவின் பிரசன்னம் வேண்டுமோ, எப்பொழுது அவருடைய வார்த்தை வேண்டுமோ, அப்பொழுது உடனே கிரியை செய்யும், அவரை கொண்டு வந்து சேர்க்கும். நான் அவரை அறிய வேண்டும். 2 தீமோத்தேயு 1:12 அவர் சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ ஹிம். நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் இப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்கிறார், நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் பாருங்கள், கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியதுதான். பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, நமக்கு சமாதானம் வருவதற்காக, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக எவ்வாறெல்லாம் அவர் பாடுபட்டார் என்பதையே இந்த ஏசாயா 53 அதிகாரம் விளக்குகிறது. அதை ஏசாயா ஒரு தரிசனமாக கண்டுதான் எழுதி வைத்தான். அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? நான் இதை எழுதினால் யார் இதை நம்புவார்கள்? இறைவன் மனிதனாய் இறங்கி வந்து சிலுவையில் இவ்வளவு படுவார் என்று எழுதினால் யார் என்னை நம்ப போகிறார்கள்? ஒரு சமயம் ஒரு கூட்டத்திற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இயேசு தோன்றினார். அவரை கண்ட பொழுது நான் பிரமித்து போனேன். காரணம், மௌனமாய் அருகே வந்து உட்கார்ந்தார். அவருடைய மேல் உடைகளை கழற்றியது போல எனக்கு காணப்பட்டது. அவருடைய காயங்களை எனக்கு காண்பித்தார். அவருடைய கைகளில் உண்டான காயங்கள், ஈட்டி பாய்ந்ததினால் உண்டான காயங்கள், அவருடைய முதுகில் வாரினால் அடிபட்ட காயங்கள். பொதுவாக படத்தில் நாம் பார்க்கிறோம், முதுகில் இப்படி குறுக்காக 4 கோடு போட்டிருப்பார்கள். இல்லை இல்லை இல்லை. அவன் அடிக்கும் பொழுது மேலே அடித்து மேலே இருந்து கீழே இழுக்கிறான். ஒரு தடவை அடிக்கும் பொழுது 9 இடத்தில் அது கிழித்து கொண்டு வருகிறது சதையை. அந்த வாரின் நுனியில் பாருங்கள், 9 இரும்பு குண்டுகள் இருக்கும். அவைகள் அப்படியே சதைக்குள் போய் புகுந்து சதையை கிழித்து கொண்டு வரும். இயேசு சொன்னார், 39 தடவை என்னை அடித்தார்கள், என்னால் தாங்கவே முடியவில்லை. என் முதுகை பார் என்று காண்பித்தார். உழுத நிலம் போல இருந்தது என்ற வார்த்தை அப்படியே உண்மையாய் இருந்தது அந்த முதுகை பார்க்கும் பொழுது. ஏசாயா 53:5 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எத்தனை உண்மை! அதை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் பிரியமானவர்களே, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 சொல்வதின் கருத்தை நீங்கள் உணர முடியும். அப்பொழுதுதான் உண்மையாகவே இயேசு மனிதர்களுக்காக, அவருடைய நோய்களுக்காக கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள் வருகிறது. அந்த அறிவு உங்களுக்குள் வருகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் அதன் பிறகு ஜெபிக்கும் பொழுது உங்களையும் அறியாமலேயே ஒரு விசுவாசம் எழுந்து வருகிறது. ஒரு மனதுருக்கம், ஒரு பாசம், ஒரு பாரம் எழுந்து வருகிறது. உலகின் எந்த பக்கம் என்று நான் போனாலும், எந்த பக்கம் போனாலும், அன்று பாருங்கள், நான் காரிலே அவசரமாக ஏறுவதற்காக போனேன். பேசி முடித்து விட்டு ஒரு தம்பதியர் பெங்களூரிலிருந்து வந்து காத்து நின்றார்கள். அவர் தன் மார்பை காட்டினார். பாருங்கள் ஐயா, இந்த இடத்தில் தான் இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது. டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது என்று என்னை தூக்கி போட்டு விட்டார்கள். பாருங்கள், இப்பொழுது ஒரு தழும்பு கூட இல்லை. ஒரே ஆச்சரியம் அவருக்கு. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்றால், அந்த விசுவாசத்தை தருவது இயேசுவின் காயங்களை பற்றிய அறிவு. It can never be mental, never be mental, never be mental. It has to be spiritual. எனவேதான் இந்த வரம் உங்களை கிறிஸ்து யார் என்பதை அறியும்படி செய்கிறது. அவருடைய பாடுகளின் ஐக்கியம், மனிதர்களுக்காக பட்ட பாடுகள்,
மனிதனுடைய துயரத்தோடு அவருடைய பாடுகள் கொண்டுள்ள ஐக்கியம் இதை விவரித்து காண்பிக்கிறது. அப்பொழுது ஒரு தெய்வீக ஒருக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். வானொலியில் நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள். சமீபத்தில் ஒரு பையன் வடநாட்டில் எழுதியிருந்தான். அவனுடைய கால்கள் கைகள் ஒரு விபத்தில் நொறுங்கி போயின. அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. படுத்த படுக்கையாய் கிடந்தான். வாழ்வதை விட செத்து போவது நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். சனிக்கிழமை மாலை 8 மணிக்கு ஹிந்தி மொழியில் என்னுடைய வானொலி நிகழ்ச்சி வரும். அவனுடைய பெற்றோர் அவளோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவனுக்கு ஒரே வெறுப்பு, வேறு வழி இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். இறுதியில் நான் ஜெபிக்கும் பொழுது படுக்கையில் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கவுடைய பாவங்களை மன்னித்தருளும், இப்பொழுது அவர்களை எழுப்பும் என்று ஜெபித்தேன். அவ்வளவுதான். திடீரென்று ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வந்தது. அவனை தூக்கி நிறுத்தியது. தடுமாறி போனான். ஹல்லேலூயா! இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானொலி நிகழ்ச்சியிலும் அன்று விமான நிலையத்தில் இறங்கினேன். ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் ஓடோடி வந்தார். ஐயா, நான் மதுரையை சேர்ந்தவன். நான் இந்து ஐயா. ஆனா உங்க ராஜி டிவி நிகழ்ச்சியை கருத்தா பார்க்கிறேன் ஐயா. என்ன ஆசீர்வாதமா இருக்கு. நான் உங்களை பார்ப்பேன் நினைக்கலையே. உங்களை பார்ப்பேன் அப்படியே கைகளை இறுக பிடித்து கொண்ட அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும். என் அன்புக்குரியவர்களே, உங்களிடமிருந்து உங்கள் ஜெபத்தின் மூலமாக கண்ணீர் மூலமாய் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை ஒரு தடவையாவது பார்த்தே ஆக வேண்டும். You'll have to see it. ஒருவேளை பொதுக்கூட்டத்தில் நாம் பிரசங்கிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 16:20, இயேசுவின் சீடர்கள் எங்கும் சென்று வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர் அவரோடு கூட சென்று அவள் கைகளினால் நடந்த அடையாளங்களினாலே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே நற்செய்தி கூட்டங்களில் அற்புதம் நிகழ்வதினால் மகிழ்ந்து விடாதிருங்கள். தனிமையாக நீங்கள் மக்களை பார்க்கும் பொழுது, போகும் அவசரத்தில் உங்கள் கையை வைத்துவிட்டு போகும் பொழுது, போகும் அவசரத்தில் ஒரு சின்ன ஜபத்தை செய்யும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். இதுதான் உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனுடைய பலன், அதனுடைய சக்தி விளங்கும். The degree of your spiritual capacity can be seen only in such circumstances. பொதுக்கூட்டத்தில் அற்புதம் நடந்து விட்டது என்று அதையே பேசிக்கொண்டிராதீர்கள். யார் பேசினாலும் நடக்கும். காரணம், இயேசு கிறிஸ்து தன் பெயரை காப்பாற்ற அற்புதங்களை செய்வார். சொல்லப்பட்ட வசனங்கள் உண்மை என்று நிரூபிக்க அற்புதங்களை செய்வார். ஆனால் தனிமையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏதாவது நடக்கிறதா? ஒரு தெய்வீக அன்பு மனதுருக்கம் பாய்ந்து செல்கிறதா? அதை சோதித்து பாருங்கள். ஆகவே அந்த அன்பு, இந்த மனதுருக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே, இயேசு தான் பட்ட பாடுகளை நீங்கள் உணர்வதற்காகவே இந்த வரம். அடுத்து பாருங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறிய வேண்டும். ரோமர் 8:11 மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி என்று பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. The power of his resurrection. மத்தேயு 27:66 பிரதான ஆசாரியருடைய சேவகர்கள் தங்களால் முடிந்த மட்டும் அந்த கல்லறையின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு முத்திரை போட்டு அதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவோ தூக்கி எறிந்தார். அதை வெளியே எழுந்து வந்த உயிர்த்தெழுதின் வல்லமை. இதை நான் அறிய வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கடந்த ஈஸ்டர் தினத்தன்று ஒரு ஆலயத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒருவர் சாட்சி கொடுத்தார். பாருங்கள், அவர் சொன்னார், ஐயா, நான் கிறிஸ்துவை அறியாதவன், கொடியவன். ஒரு கொடிய விபத்தில் சிக்கி என் ஒரு காலை வெட்டி விட்டார்கள். அந்த சிகிச்சை பலனில்லாமல் அப்படியே நான் ஆஸ்பத்திரியில் இறந்து போனேன். என்னை கொண்டு போய் சவக்கிடங்கில் போட்டு விட்டார்கள். செத்த பிரேதம். 2 நாட்கள் கடந்து போயின. ஒரு நாள் செத்த பிரேதங்களை அறுத்து பார்ப்பதற்காக மருத்துவ மாணவர்கள், கல்லூரி மாணவர் உள்ளே நுழைந்தார்கள். ஒவ்வொரு பிரேதமாய் புரட்டி பார்த்து கொண்டு வந்தார்கள். இந்த மனிதருடைய பிரேதத்தை புரட்டின பொழுது திடீரென்று அவர் எழுந்து உட்கார்ந்தார்.
எப்படி இருக்கும் பாருங்க அந்த பயல்களுக்கு. என்ன நடந்துச்சு உனக்கு? நீங்க இங்க வந்து படுத்திருக்கு, நீ நல்லா தானே இருக்க. ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. டாக்டர் ஓடி வந்தார். அடந்த பையன் செத்து போன பயிலாச்சு, சர்டிபிகேட்ல ஏற்றாது செத்து போனவனாச்சு, என்ன நடந்தது என்று கேட்டார்களா? அவர் சொன்னார், பாதாளத்தில் இறங்கினேன், இருளில் இறங்கினேன், அங்கு ஒளிமயமான ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு, நான் மரணத்தை ஜெயித்தவர், நீ திரும்ப போ, திரும்ப பூமிக்கு போ, எனக்கு சாட்சியாயிரு என்று சொன்னார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உண்மையாக நடந்த ஒரு சரித்திரம், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு காரியம். அவருக்கு ஒரு பொய் காலை பொருத்தி இருக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணும் பொழுது பொய்க்காலை கழற்றி காண்பித்தார். அந்த காலையும் போட்டுக்கொண்டு பாருங்கள், ஒரு சைக்கிளில் வீடு வீடாய் கிராமம் கிராமமாய் சென்று இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமையை நான் அறிய வேண்டும், நான் அறிய வேண்டும் என்று பவுலடிகள் சொன்னார். அறியும்படி தேவன் செய்தார். கொலோசியர் 1 அதிகாரம் 28, 29 வாசிக்க கேட்போமா? கொலோசியர் 1, 28, 29, 29 வாசிக்க கேட்போம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடுகிறேன். நான் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அறிய வேண்டும் என்று சொன்னார். தேவன் அந்த வல்லமையை உணரும்படி செய்தார். அவருடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை எப்பொழுதும் கிரியை செய்தது, எப்பொழுதும் கிரியை செய்தது. அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், 20 பாருங்கள். நகரம் ஒன்றில் அவர் மீது கல்லை எறிந்தார்கள். செத்து போனார் என்று எண்ணி அவரை வெளியே கொண்டு வந்து தூக்கி எறிந்து போட்டு போய்விட்டார்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய சீடர்கள் அவரை சூழ்ந்திருக்க அவர் எழுந்து நின்றார். ஹல்லேலூயா! அவர் எழுந்து நின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த சரீரத்துக்குள் புகுந்தது, அவரை தூக்கி நிறுத்தியது. உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். பல பாடுகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவை நான் இந்த வரத்தின் மூலம் அறிந்திருந்தால், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்திருந்தால், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் காணும்படிக்கு இந்த வரம் நமக்குள் கிரியை செய்திருந்தால், என் அன்புக்குரியவர்களே, இந்த வரம் நம்மையும் தூக்கி எடுக்கும். எல்லா பாடுகள் சஞ்சலங்களிலும் இருந்து மறுபடியும் 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 நம்மை தூக்கி நிறுத்தும். அடுத்து இந்த வரம் வேறொரு காரியத்தையும் அறியும்படி நமக்கு துணை செய்கிறது. பிரசங்கி 3:21 வாசிக்க கேட்போமா? பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் மனிதனுடைய ஆவியை, மனிதனுடைய உள்ளத்தை யாரால் அறியக்கூடும்? அறியவே முடியாது. எரேமியா 17:9 சொல்கிறது, மனிதனுடைய இருதயமே எப்படிப்பட்டது? திருக்குள்ளது, மகா கேடு. அதை அறிந்தவன் யார்? ஆனால் வேதம் சொல்கிறது, யோவான் 2:25, அவர் மனிதர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியால் ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஆவியையும் தேவன் அறிந்திருந்தார். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் நேற்று பார்த்தது போல நீதிமொழிகள் 16:2 மனிதனுடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். 21:2 கூட அப்படித்தான் சொல்கிறது. அவர் ஒவ்வொரு ஆவியையும் திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருக்கிறார். அதே சக்தியை நமக்கும் கொடுக்கிறார். பாருங்கள், அதே சக்தியை, அதே வல்லமை நமக்கும் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:14, 2:18, தேவகுமாரனாகி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், எதையும் ஊடுருவி பாயும் கண்கள், எதையும் ஊடுருவி பாயும் கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். தேவனுடைய கண்களை பாருங்கள்.
எபிரேயர் 4:13 வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்புதான் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அதே சக்தியை பாருங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய ஆவியை அறிந்தவன் யார்? கிறிஸ்து அறிந்திருந்தார், தேவன் அறிந்திருந்தார். அதே சக்தியை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதே சக்தியை நமக்கும் இந்த வரத்தின் மூலமாய் தேவன் கொடுக்கிறார். இந்த வரம் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் ஆவியையும் ஊடுருவி பார்க்கும் ஒரு தெய்வீக சக்தி நமக்குள் வருகிறது. என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். யோவான் 1:46-47 நத்தான்வேலை பார்த்தார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை பற்றி தாமாகவே சாட்சி கொடுத்தார். அவன் நடுநடுங்கி போனான். ஒரு நல்ல இருதயத்தை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல். கெட்ட இருதயத்தை பற்றி என்ன? அப்போஸ்தலர் 8:23 வாசிப்போமா? பேதுருவுக்குள் இருந்த இந்த வரம் சீமோன் என்ற ஒரு கபட்டு மனிதனுடைய வாழ்க்கையை திட்டமும் தெளிவுமாய் காணும்படி செய்கிறது. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். நான் காண்கிறேன். அவன் அப்பதான் மந்திரவாதியா இருந்து கொணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். 38 வருஷமா படுத்திருக்கிறான். அவன் ஒரே ஒரு பார்வை பார்த்தார். ஐயோ, இவன் ரொம்ப நாளா படுத்திருக்கிறான். அவரே போய் கேட்டார், எப்பா அவனுக்கு சுகம் வேண்டுமா என்று. நொறுங்குண்ட இருதயத்தையும் காணும்படிக்கு இந்த வரம் உங்களுக்கு கிரியை செய்யும். மற்றவர்களை எளிதாக நாம் குறை சொல்லி விடுவோம். அவரா அவிசுவாசி, அந்த பொம்பளை மனம் திரும்பாத பொம்பளை. இல்லை இல்லை இல்லை. வெளி தோற்றம் வேறு விதமா இருக்கலாம், உள்ளமோ உடைந்து இருக்கு, நொறுங்கி போயிருக்கு. லூக்கா 7:12-13 பாருங்கள். நாயினூருக்கு இயேசு புறப்பட்டு போகிறார். எதிரே ஒரு வாலிபனின் பாடை வருகிறது. ஒரே ஒரு நொடியில் இயேசு பார்த்தார். 2 காரியத்தை அவர் வழங்கி கொண்டார். இவள் ஒரு விதவை, இவளுக்கு இவர் ஒரே மகன் என்பதை ஒரு நொடியில் விளங்கி கொண்டார். அவளுடைய உள்ளம் எப்படி நொறுங்கி போயிருக்கிறது என்பதை கண்டு கொண்டார். தானாகவே போனார். அழாதே அழாதே, கண்ணீரோடு சொன்னார், மனதுருகி சொன்னார். உடைந்த உள்ளத்தை இந்த வரத்தினால் நீங்கள் அறிய முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அறிய முடியும். அவசியமான ஒரு வரம். 4வது பாருங்கள். தம்மை தேடுகிறவர்களை இயேசு இந்த வரத்தின் மூலம் கண்டுபிடித்தார். லூக்கா 19:5 பாருங்கள். குள்ளனான சகையு காட்டத்தி மரம் ஒன்றின் உச்சியிலே உட்கார்ந்திருக்கிறான். இயேசு இந்த வழியே வருகிறார். அவன் இருப்பது அவருக்கு தெரியாது. மரத்தின் கீழே வந்து நின்றான். சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் இறங்கி அவரை அழைத்துக் கொண்டு போனான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னான். எரேமியா 29:13 சொல்கிறதே, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆம், இந்த வரத்தின் மூலம்தான் எத்தனை திரளான கூட்டமாய் இருந்தாலும் யார் இயேசு உண்மையாக தேடுகிறாள் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. இந்த வரத்தின் மூலம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கண்கள் மூடி இருக்கும். கூடியிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய கண்களும் மூடி இருக்கலாம். இயேசு நோக்கி கதறுவார்கள். ஆனால் கிறிஸ்து ஒரு நொடியும் கண்களை திறப்பார். அவ்வளவு பெரிய கூட்டத்தை அப்படியே மாம்ச கண்களால் பார்க்கிறது போல உங்களை பார்க்க செய்வார். அவர் சுட்டி காண்பிப்பார். அதோ அந்த மனிதனை பார், அவனுடைய பெயர் இது, அவனுடைய துயரத்தை பார், அந்த உள்ளத்தை பார், அவன் எப்படி தவித்து அழுது கொண்டு இருக்கிறான் பார். சமீபத்தில் நாங்கள் விஜயவாடா என்ற ஊருக்கு போயிருந்தோம். ஒரு நாள் இரவு என் மகன் பேசிக்கொண்டிருந்தான்.
ஜப நேரம் வந்த பொழுது அவன் ஒரு வங்காள தேசத்தில் உள்ள ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அழைத்தான். மிஸ்டர் பானர்ஜி, மிஸ்டர் பானர்ஜி, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சரிதை, இதற்காகத்தான் நீர் அழுது கொண்டு இருக்கிறீர் என்று சொன்னான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இந்த பேர் உள்ள ஆள் இங்கே இருக்க போறார் என்று. அந்த பானர்ஜி மேலே ஏறி வந்தான். வாலிபன், என் பெயர் பானர்ஜி, நான் இப்படித்தான் ஜபம் ஜபம் செய்து கொண்டிருந்த காரியம் நல்ல காரியம் அல்ல, அதை வாயினால் நான் சொல்லக்கூட முடியாது. அவ்வளவு கேவலமான காரியத்தை அவன் ஜபித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அதை திட்டமும் தெளிவுமாய் பார்த்தார். பாருங்கள், என் மகனுக்கு சொன்னார். அவன் அதை சொன்ன பொழுது அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான். சகைவை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏதோ பெயர் சொல்லி குருட்டடியில 4 சொன்னா 2 விழும்னு அப்படி இல்லை. சிலருடைய அபிப்பிராயம் அப்படி. 10 பேர் இருக்கிற இடத்துல சிலர் 15 பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. என்னுடைய சிஷ்யர்கள் தான், மற்றவங்களை பற்றி நான் சொல்லல. என்னுடைய சிஷ்யர்கள் தான். 15 பேர் கூப்பிட்டு ஒரு பய கூட எந்திரிச்சு வர்றான்னு என்கிட்ட வந்து புறப்பட்டு இருப்பாங்க. இல்லாத பேரை சொன்னா அவன் எந்திரிச்சபடி வருவான். ஆண்டாலும் அவன் தட்டி கொடுத்து, பரவாயில்ல தம்பி, அடுத்த தடவை நீ கொஞ்சம் கம்மியா கூப்பிடு, அப்ப யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவேன். இது கிறிஸ்துவினால் நடைபெறும் ஒரு காரியம். இந்த வரம் உங்களுக்கு அவசியம். உங்கள் ஊழியத்தின் கீழே வரும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அது அலசி காட்டும். நல்லவனா, கெட்டவனா, மாய்மாலக்காரனா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனா, அல்லது எப்படியாவது ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தாகமுடையவனா என்று காட்டும். அதற்கு ஏற்றபடி நீங்கள் அவனுக்கு ஊழியம் செய்யலாம். இரண்டாவது பாருங்கள், வேறொரு காரியத்தையும் அருள்நாதர் செய்தார் இந்த வரத்தின் மூலமாக. அப்போஸ்தலர் 9:11-12 வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 9:11-12. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பாருங்க, அனனியாவிற்குள் இந்த வரம் இருக்கிறது. இந்த வரத்தின் மூலமாய் அவன் கிறிஸ்துவை காண்கிறான். கிறிஸ்து சொல்கிறார், இதே பட்டணத்துல நேர் தெருன்னு ஒண்ணு இருக்குப்பா, அங்கே சவுல்னு ஒருத்தன் இருக்கான், குருடனா இருக்கிறான், இப்போ இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் தூரத்தில் இருக்கும் ஒரு மனிதனை பற்றி சொன்னான். இந்த வரம் உங்களுக்குள் இருந்தால் தான், பிரியமானவர்களே, உங்களுக்கு கடிதம் எழுதுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உள்ளவாறு அறிந்து உங்களால் ஜெபிக்க முடியும். கடிதத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் எழுத முடியாது. சிலர் எழுதுவார்கள், 40 பக்கம் போல எழுதி அனுப்புவார்கள் எனக்கு. சிலர் ஒரு பக்கம் எழுதுவார்கள். சிலர் சில வரிகள் தான் எழுதுவார்கள். சிலர் இத்தனாம் தேதிக்குள் உங்கள் பதில் வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எழுதுவார்கள். அவர்களை கோபிப்பதில் பயனில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு உடனே தந்தி அனுப்புவேன் அல்லது தொலைபேசி மூலம் கூப்பிடுவேன். ஆனால் அவருடைய முழு காரியத்தையும் நான் விவரிப்பேன். நீங்க இந்த மாதிரி எழுதியிருக்கிறீங்க, ஆனா இப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஒண்ணு இல்லை, ஒரு தடவை ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, போனேன். அடே அப்பா, எத்தனை செக்யூரிட்டி! ஒரு செக்யூரிட்டி தாண்டி இன்னொன்னு தாண்டி இன்னொன்னு தாண்டி இன்னொன்னு. அங்க போன கடைசியில் அவருடைய பிஏ தான் உட்கார்ந்து இருந்தார். அவர் சொன்னாரு, என்ன பண்றதுங்க பாருங்க, நீங்களே கேளுங்க. என்ன இதை ஸ்பீக்கர் அவரு பார்லிமெண்ட்ல பேசிட்டு உட்கார்ந்து, பைனான்ஸ் மினிஸ்டர், அப்போ பிரைம் மினிஸ்டர் அண்ட் பைனான்ஸ் மினிஸ்டர், கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, உங்களை வர சொல்லிட்டு அவர் அங்க உட்கார்ந்துரு, இவர் என்னைக்கு வரப்போறாரு, நீங்க போங்க அப்படின்றார். பாருங்க, நான் அவரை பார்க்கவே இல்லை. ஒரு மனிதனை பார்ப்பது அவ்வளவு கடினமானால் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை, பிரபுக்களின் அதிபதியை காண்பது அத்தனை சுலபமா? இல்லவே இல்லை. ஆனால் இந்த வரம் கிரியை செய்யும் அந்த நேரம் மட்டும்
உங்கள் அருகே வருகிறார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தாம் பூமியில் இருந்த பொழுது எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்த்தாரோ அந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார். மற்ற நேரம் இல்லை. ஆக சும்மா பார்த்த உடனே எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாருங்க, அவர் பொல்லாத மனுஷன், அப்படி சொல்லாது, தயவு செய்து சொல்லாதீங்க. வெளிப்படுத்தவே மாட்டேன். இட்ஸ் நாட் சோ சீப். God is never cheap. God may be friendly, but he will never become familiar. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. God will be friendly, but he will never become familiar. He is a high tension wire. High tension wire. High tension wire ஒன்று இந்த பக்கமா பாஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கு 40 அடிக்கு அந்த பக்கம் தான் நீங்க கட்டடம் கட்டலாம். 40 அடிக்கு கிட்ட வரவே கூடாது. ஒரு சின்ன பட்டத்தை நீங்க பறக்க விட்டா கூட எழுத்து உங்களை அது கொல்லும். தேவன் அப்படிப்பட்டவர். நீங்க ஃப்ரெண்டா இருந்தா அவரும் ஃப்ரெண்டா இருப்பார். நீங்க அலட்சியமா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசு பேசினாருன்னு சொன்னா அதோட பேசவே மாட்டார். நீங்க பிறகு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னன்னே காதுல போட்டுக்க மாட்டார். I would rather tremble before Jesus. I would rather tremble. தேவனுக்கு முன்பதாக நான் நடுங்குவேன். இன்றைக்கும் நடுங்குவேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் செய்யும் கடைசி ஜெபம் இதுதான். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. ஏதோ ஒரு தப்பு என்ன அறியாம வந்துருச்சுன்னுக்காக என்னை தள்ளி போட்டுறாது. அதனாலதான் என்ன தள்ளாம இருக்காரு. இவன் எங்க கொண்டு தொலைக்கிற இந்த பயல, இதுக்கு மேல இந்த பயல எங்க கொண்டு தள்ளுறது? ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்கிறான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், வரம் செய்கிற ஒரு அற்புதத்தை பாருங்கள். கொலோசியர் 2:5. கொலோசியர் 2:5. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து, சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து, உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து, கிறிஸ்துவின் மேல் உங்கள் உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, கொலோசு பட்டணத்தில் இருந்த மக்களுக்கு அவர் எழுதுகிறார், நான் சரீரத்தின்படி எங்கேயோ இருக்கிறேன்ப்பா, தூரமா இருக்கிறேன், ஆனா என் ஆவியில் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்க ஒழுங்கெல்லாம் பார்க்கிறேன், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தையும் உறுதியையும் பார்க்க முடிகிறது என்னால. எவ்வளவு பெரிய வரம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இங்க இருக்கலாம், நியூயார்க் நகரத்தில் உங்களுக்கு மிக வேண்டியவர்கள் துன்பத்தில் இருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள். இந்த வரம் உங்கள் இருக்குமானால் கர்த்தர் இறங்கி வருவார், உங்கள் ஆவியை சுமந்து அங்கே கொண்டு போவார். அவர்களால் உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் அவர்களை பார்க்கலாம். எல்லாவற்றையும் உள்ளபடியே பார்க்கலாம். இருப்பதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ஆலோசனை சொல்லலாம். ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த இடத்தில் அது வரைக்கும் சுவிசேஷமே பிரசங்கிக்கப்படாத இடம். ஒரு நாள் சொன்னேன், ஒரு டின் நிறைய யார் யாருக்கு என்ன ஜெப விண்ணப்பமோ போடலாம் என்று சொன்னேன். எல்லாரும் போட்டார். அந்த டின்னை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வர சொன்னேன். இந்த மேடையில் இந்த வைத்தார். அங்கிருந்த பாதிரியார் எல்லாம் கூப்பிட்டேன். இதுல நீங்களே ஒரு இதை எடுங்க, ஒரு விண்ணப்பத்தை எடுங்கன்னு சொன்னேன். அவங்க நல்லா இப்படி குலுக்கி அப்படி குலுக்கி ஒரு இதை எடுத்தாங்க. அதுல ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க, ஐயா, இலங்கையில இன்னும் ஊர்ல எங்க அப்பா வந்து சாக போற நிலைமையில இருக்கிறார், நீங்க தயவு செய்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. இவ்வளவுதான் எழுதியிருந்தது. அதை எழுதின அந்த அம்மா அங்க இருக்கிறாங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா வந்தாங்க. ஒரு ரொம்ப வயசு குறைந்த ஒரு பெண் என்று வைத்துக் கொள்வார். அப்பொழுதுதான் அவர்களை திருமணம் ஆகியிருக்கும் அவர்கிட்ட. நான் சொன்னேன், இப்ப இங்க இருக்கிறேன், இப்போ உங்க அப்பாவுக்காக நான் ஜெபிக்க போறேன், நான் போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்து இருக்கிறது அத்தனையும் அப்படியே சொல்வேன். எல்லாருக்கும் ஆச்சரியம்.
மேடையில் இருந்த ஐயர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்ன இது, எங்க எந்த இதில் போய் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கா, எதுல இப்படி இருக்கு, எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணினேன், உள்ளுக்கு நடுக்கம்தான், வெளியில சொல்லிவிட்டேன். காரணம் என்ன, ரூம்ல ஜெபம் பண்ணும்போது இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தார், இன்னைக்கு இப்படி பண்றா அப்படின்னு. அங்கதான் இருக்கு விஷயம். நானா பண்ண வித்தை இல்லை, அங்க அவர் சொல்லி கொடுத்த வித்தை தான் இது. எல்லாரும் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதிரும், நான் இந்த ஊரை விட்டு ஓடிட வேண்டியதான். இயேசு வந்தார், கவலைப்படாது. அடுத்த நிமிஷம் பாருங்க, இலங்கையில் இருந்தேன், அவருடைய பங்களாவை பார்த்தேன், அவர் படுத்திருந்த இடத்தை பார்த்தேன், அவர் அப்படியே சுகமா படுத்திருக்கிறாரு. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க வீடு இப்படி இருக்கு. ஆமா எங்க வீடு அப்படித்தான் இருக்கு. இப்படி ஒரு அறை இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கு. இந்த அறையில உங்க அப்பா படுத்திருந்தாரு. ஆமா இந்த அறையில படுத்திருந்தாரு, இந்த படுக்கையில படுத்திருந்தாரு. உண்மைதான், அதுதான் அவர் படுப்பாரு. இந்த நேரம் இத்தனாவது மணிக்கு அவர் எந்திரிச்சு இப்ப உட்கார்ந்தாரு. நீங்க போன்ல தேடி பார்த்து அவர் எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு இங்க வந்து சொல்லணும். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அது பிறகு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் அதன் பிறகு விசுவாசம் வந்துருச்சு எனக்கு. ஒன்னு அடிச்சுட்டா பிறகு அதுக்கு பிறகு அடி நொறுக்கிற வேண்டியது. பயம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. பயத்தோடு இருப்பது என்றைக்கும் நல்லது. அது தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 28:14 வாசித்து பாருங்க. நீதிமொழி 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். என்னைக்கும் அவருக்கு பயந்தே இருக்கணும். அங்க அந்த மீட்டிங் நடந்துருச்சு, இந்த மீட்டிங் நடந்துருச்சு, இந்த மீட்டிங் நடந்துருச்சு, அதனால இந்த மீட்டிங் நான் ஜெபம் பண்ணாமலே போயிருவேன்னு சிலர் போவாங்க. அப்புறம் அடிவதை வாங்கிட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, திருப்பி மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. இந்த கூட்டத்தில் இப்படி ஆகி போச்சு, நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு என்ன பிடிச்சுக்கிடுவாங்க. You can never take God for granted. Never. ஆனால் அவருக்கு முன்பதாக பயந்து நடுங்கி நாம் இருந்தால் என்ன வந்தாலும் சரி கிருபை தருவார், கைவிடவே மாட்டார். ஒரே செகண்டில் பாருங்க, கொழும்புக்கு போனேன், வீட்டை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன், திரும்பி வந்தேன். அடுத்த நாள் அந்த அம்மா கூட்டத்திற்கு வந்தாங்க பாருங்க, கண்ணீரோடு அவங்களால சொல்லவே முடியல. அதே நேரத்தில் எங்க அப்பா எந்திரிச்சிட்டார். அங்கிருந்து ஒரு தந்தி வர அடிச்சிருந்தார். என்னன்னு தெரியலமா, நான் அந்த நேரம் எந்திரிச்சிட்டேன், தந்தியெல்லாம் காமிச்சேன். எல்லாரும் பயந்து நடுங்கி போனார்கள். அதன் பிறகு எத்தனை பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேண்டும் சொன்ன கூட்டம் முழுசுமே முன்னால வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:3 வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:3. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தோம், நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தோம், ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய், ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய். இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல, அதே கொலோசியர் 2:5 சொல்லுகிற அதே அனுபவத்தை சொல்லுகிறார். இன்னும் விசேஷமான ஒரு அனுபவத்தை 2 ராஜாக்கள் 5:26 வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான் கேயாசியை பார்த்து, நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றான், ஒன்றும் அவனிடம் வாங்காமல் எலிசாவனை அனுப்பிவிட்டான். ஆனால் கேயாசியோ பின்தொடர்ந்து ஓடி வெள்ளி இன்னும் மற்ற வெகுமதிகளை வாங்கி கொண்டு திரும்பி வந்தான். எலிசாவனை பார்த்து கேட்டான், எங்கே போயிருந்தாய்? எங்கேயும் போய் நான் அங்குதானே இருந்தேன். அப்பதான் சொன்னான், அந்த மனிதன் ரதத்தில் இருந்து இறங்கி உனக்கு எதிர்கொண்டு வந்த பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என் ஆவி உன்னோடு கூட செல்லவில்லையா? இந்த ரூமில் தான் நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் உன்னோடு செல்லவில்லையா? என்ன அனுபவம் பாருங்க. இதற்குத்தான் அறிவை உணர்த்தும் வசனம், இதற்குதான் அறிவை உணர்த்தும் வசனம். இந்த வரம் உங்களுக்கு வேண்டாமா? இந்த வரம் உங்களுக்கு இருந்தால்தான் மக்களுடைய துயரத்தை உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து நீங்கள் ஜெபிக்க முடியும். ஒரு தெய்வீக மனதுருக்கம் உங்களுக்குள் இறங்குகிறது. ஆண்டவரே, எப்படியாவது இந்த ஆளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அப்படியா, வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் என்று உங்களை அழைத்து செல்வார். நாட்கள் செல்ல செல்ல, நன்றாய் கவனிங்கள், நாட்கள் செல்ல செல்ல
யார் உங்கள் மீது உண்மையாக உங்கள் ஜெபத்தின் மீது நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி நினைப்பா, ஐயோ பிரதர் தினகரன் வந்து என் மேல கை வச்சா நான் நல்லாயிருவேன், ஐயோ பிரதர் குண்டுராவ் வந்து கை வச்சா நல்லாயிருவேன். அது அவளுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை அப்படியே கௌரவப்படுத்துவார் பாருங்க. கொடுக்கத்தான் உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வரத்தினால் உங்களை அலங்கரித்து அனுப்பத்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆகவே இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ராஜா. ஆனால் எதற்காக அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். முதல் நாள் நான் சொன்ன கதையை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் ஒரு கோயம்புத்தூர் பேசின போது இந்த கதையை சொன்னேன். ஒரு பெண் மதர் தெரசா ஆசிரமத்தில் சேரப்போன பெரிய பணக்கார பெண். அங்க போய் அந்த சீலையெல்லாம் நல்லா சுத்தி கட்டிக்கிட்டு தொண்டியாக மாறினான். தொண்டர் தொண்டி தானே, எனக்கு தெரியல. மாறினான். முதல் நாள் முதல் வேலை ரொம்ப பெருமை அவளுக்கு, நான் இதுல சேர்ந்துட்டேன். முதல் வேலை என்னன்னா, ஒரு குஷ்டரோகி புண்ணை கழுவுறதுக்கு சொன்னாங்க. புண் கழுவி காயம் கட்டி அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போடுது. இந்த பெண்ணுக்கு ஒரு எரிச்சல் வந்தது பாருங்க. இந்த வேலையை செய்வா நான் இங்க வந்தேன். மதர் தெரசா என்ன பிரச்சனை இப்படி? ஓ அவ்வளவுதானே, நானும் கழுவுறேன்னு சொல்லி அவர்கள் கழுவி அழகா பவுடர்லாம் போட்டு கட்டினாங்க. அப்பதான் சொன்னாங்களா, மகளே, நாம இந்த காயத்தை கட்டுறது என்பது முடியாத காரியம். ஆனால் இது இயேசுவின் காயங்கள் என்று எண்ணிக்கொண்டால் அருவருப்பு இருக்காது. ஆசையோடு கட்டுவோம். இயேசுவின் காயம், இயேசுவின் காயம் என்று அவளோடு கட்டுவோம் என்று சொன்னார். ஆனால் அந்த பெண்ணுக்கு அதை செய்யவே முடியவில்லை. காரணம் என்ன? அவள் எதற்கு அங்கு போனால், நான் மதர் தெரசா ஆசிரமத்தில் இருக்கிறேன், ஆமா நான் மதர் தெரசா ஆர்டர்ல இருக்கேன், அந்த ஆர்டர்ல இருக்கேன், அந்த கான்வென்ட்ல இருக்கிறேன், சாதாரண கான்வென்ட், அந்த பெரிய கான்வென்ட்ல இருக்கிறேன், அதுக்குத்தான் போனேன். ஊழியம் என்பது அதல்ல, ஊழியம் என்பது அதல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எதற்காக இந்த வரங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு இந்த வரம் இருக்கிறது என்று பறைசாற்றுவதற்கா, பெருமைப்படுவதற்கா? இல்லை இல்லை இல்லை. இதனால் உள்ளமுடைந்த மக்களுக்கு, ஆறுதலற்று தவிக்கிற மக்களுக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்டு வரும் ஒரு பாத்திரமாக விளங்குவதற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரை மட்டும் தாழ்த்துவோம், தரை மட்டும் தாழ்த்துவோம். அப்பொழுது இந்த வரம் கர்த்தரால் உங்களுக்கு அருளப்படும். கர்த்தர் உங்களை வல்லமையோடு பயன்படுத்துவார், வல்லமையாக பயன்படுத்த, தம்மை போல பயன்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாறுவீர்கள். அறிவை உணர்த்தும் வசனம். இன்னும் 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 1:9 வாசிப்போமா? கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஏசாயா 55:8-9 சொல்கிறது, உங்கள் வழிகளின் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளின் நினைவுகளும் அல்ல. பூமிக்கு மேலாய் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அது போல என் வழிகளும் உங்கள் வழிகளுக்கு அதிக உயரமாயிருக்கிறது, என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஆகவே எந்த ஒரு காரியமானாலும் அதில் தேவனுடைய சித்தம் என்ன என்று கண்டுபிடிப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த அனுபவம். பிரியமானவர்களே, கர்த்தரோடு பேச வேண்டும். Lord, tell me what I should do, what I should do. மகன் வந்து கேட்பான், எப்பா அந்த மாதிரி பிரச்சனை காரணியால் இதுக்கு என்ன செய்யறது? உடனே ஜெபம் பண்ணுவேன். உடனே கர்த்தர் சொல்வார், இப்படி செய்ய சொல், உடனே சொல்லு, உடனே அங்கிருந்து போன் பண்ணுவேன், இப்படி செய்யுங்க, இன்னார போய் பாருங்க. You should be able to do that. கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும். என் மகன் பிஎஸ்சி பாஸ் பண்ணினா அதன் பிறகு ஒரே சர்ச்சை. எங்க வீடு 4 துண்டாகி போச்சு. ஒரு சாரார் சொன்னாங்க அவனை எம்எஸ்சிக்கு அனுப்பலாம்னு. பிரதர் கர்கு சொன்னாரு அவனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு படிக்க வைக்கணும்னு. என் மகன் சொன்னா நான் எம்எஸ்சிக்கு போறேன், என் எம்பிஏக்கு போறேன் என்று சொன்னான். ஒரே ரகல. ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன செய்வது?
அந்த நேரம் பாருங்கள், 1961 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எங்கள் கைகளை விட்டு பிரிந்த எங்கள் முதல் ஆண் குழந்தை. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அவனை நாங்கள் முழுவதும் மறந்து போனோம். தேவதூதன் ஒருவனின் அறையில் தோன்றினான். தேவதூதன் வரும் பொழுது பாருங்கள், அந்த அறைக்குள் நுழைந்த உடனேயே தேவனுடைய பிரசன்னம் அந்த அறை முழுவதும் நிரப்பும், உங்களையும் நிரப்பும். உங்களை அறியாமலே ஆவியில் நிரம்புவீர்கள், அறியாமலே அந்நிய பாஷையில் பேசுவீர்கள், ஆண்டவரை துதிப்பீர்கள், புகழுவீர்கள். காரணம், அவன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நேரா இறங்கி வருகிறான். அவன் சொல்வான், உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி உண்டு, சீக்கிரம் அதை வாங்கிக்கொள், நான் சீக்கிரம் போக வேண்டும். சிலர் சொல்வாங்க, தேவதூதன் வந்தானா, நான் முருங்கைக்காய் அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, சரி பாட்டி நீங்க முருங்கைக்காய் வெட்டுங்க, நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னான். உண்மையாகவே பாட்டி கதை தான் இது. தேவதூதனுக்கு முருங்கைக்காய் வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். இல்லை இல்லை, அவர் உள்ளே நுழையும் பொழுதே உடம்பு நடுங்கும், தலையிலிருந்து கால் வரை நடுங்கும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும், ஆவியில் கழிவுறுவீர்கள். ஆனால் இந்த தேவதூதன் வந்த பொழுதோ எனக்கு பரவசமாய் இருந்தது. அவன் என்னை பார்த்து அப்பா என்று கூப்பிட்டான். என்னடா இது, தேவதூதன் என்னை அப்பா என்று கூப்பிடுகிறான். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், 1961 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இறந்து போனவர்கள் முதல் மகன் நான் தான். நான் ஒரு நாளும் உங்களைப் போல தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. அங்கே எங்களை வளர்க்கிறார்கள், இயேசுவை பற்றி சொல்கிறார்கள். இறுதியில் நாங்கள் இயேசுவின் தொண்டர்களாய், தேவ தூதர்களாய் மாறுகிறோம். அதுதான் நாங்கள் போகக்கூடிய உயர்ந்த படி. அதன் பிறகு சொன்னான், இயேசு என்னோடு வந்திருக்கிறார், நீங்கள் இவ்விதமாக தம்பியை பற்றி அதிக கவலையோடு இருக்கிறீர்கள் என்று. அப்பா, கவலைப்படாதிருங்கள், அவனை MBA படிக்க வையுங்கள். அவனாகவே MBA முடித்த பிறகு PhDயில் போய் சேருவான். அவனுக்கு கல்லூரியிலேயே நல்ல பெயர் கிடைக்கும், யூனிவர்சிட்டி நல்ல பெயரோடு அவன் தேர்ச்சி பெறுவான். அவனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் ஒரு கல்லூரியில் வேலை செய்ய மாட்டான், ஆனால் கல்லூரி பணி அவனிடம் இருக்கும் என்று சொன்னான். பாருங்க, 1981 ஆண்டு சொன்னான். அப்படியே நிறைவேறிட்டு பாருங்க. MBAயில் அற்புதமாக இடம் கிடைத்தது. அப்பொழுது இருந்த சீஃப் மினிஸ்டர் MGR, அநேக மந்திரிகள் அவனுக்காக வைஸ் சான்சலரிடம் போன் பண்ணினார்கள். அவர் சொன்னார், தம்பி இதுக்கு மேல பிரஷர் கொண்டாந்துராத, உனக்கு கட்டாயம் கொடுத்துறேன். காரணம், நீ தான்ப்பா ரிட்டன் டெஸ்ட்ல இன்டர்வியூல நீ தான் ஃபர்ஸ்ட், உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் என்றான். அது போல PhD படித்தான். அவன் ஒரு கல்லூரியில் வேலை செய்யவில்லை, ஆனால் இந்த கல்லூரி இன்று நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவதூதன் சொன்னது எத்தனை உண்மை பாருங்கள். கிறிஸ்துவின் சித்தத்தை அறியும் அந்த வல்லமையை, அந்த அறிவை உணர்த்தும் வசனம் கொடுக்கிறது. அதற்குத்தான் இந்த வரம். கடைசியாக யோவான் 13:3 வாசிப்போமா? யோவான் 13:3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அவருடைய மரண நேரம் வந்தது, தேவனிடத்திலிருந்து தாம் வந்ததையும் தேவனிடம் போகிறதையும் அவர் அறிந்தார். அந்த அறிவையும் பாருங்கள், அறிவை உணர்த்தும் வசனம் நமக்கு தருகிறது. 2 பேதுரு 1:13-14 பாருங்கள். பேதுரு சொன்னார், நான் என் கூடாரத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தது. தேவன் எனக்கு சொன்னார், அப்படி முன்பே சொல்லிவிட்டார் நான் போகிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, எந்த நேரம் இந்த உலகில் நாம் கண்ணை மூட வேண்டுமோ அந்த நேரத்தையும் கர்த்தர் நமக்கு முன்பதாய் சொல்வார். அந்த நேரத்தை குறித்து நாம் மகிழ்ச்சியோடு காத்திருப்போம். நாளைக்கு போக போறேன். தனம் சுவாமிநாதன் என்று ஒரு அம்மாள் விழுப்புரத்தில் இருந்தார், படிக்காதவர்கள், ஆனால் தீர்க்க தரிசன வரம் பெற்று உலகத்தை கலக்கினார்கள். ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், அடுத்த வாரம் நான் செத்து ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், இந்த வழியிலெல்லாம் பாருங்க ஜனங்க அழுதுகிட்டே வருவாங்க என்று. அதே மாதிரி ஒரு வாரம் ஆயிடுச்சு, திடீரென்று கண்ணை மூடி விட்டார்கள். அவள் எந்த வழியிலிருந்து மக்கள் அழுது கொண்டு வரணும் என்று சொன்னார்கள், அந்த வழிகளிலெல்லாம் மக்கள்
திரளாய் அழுது கொண்டு வந்தார்கள். இந்த வரத்தின் மூலம் நம்முடைய கடைசி நேரத்தையும் நாம் அறிய முடியும். இயேசு சொன்னான், தாம் தேவனிடத்திலிருந்து வந்திருப்பதையும் தேவனிடம் திரும்பி போவதையும் அறிந்து. ஹல்லேலூயா. நீங்கள் அறிய முடியாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இந்த வரத்தின் மூலமாக இந்த வரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் அறிய முடியாத ஒன்றுமே இருக்காது. மோட்சம் செல்லும் நேரத்தையும் கூட அது உங்களுக்கு காண்பிக்கும். நாம் ஜெபிப்போமா? அறிவை உணர்த்தும் வசனம். தேவாதி தேவனை முகமுகமாய் தரிசிக்க உதவி செய்யும் வரம், கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை தரும் வரம், வானுலகிற்கு நம்மை கொண்டு வரும் வரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே படம் போல் பிடித்து காட்டும் வரம், உயர்ந்த வரம், உன்னத வரம். ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை தாரும், எனக்கு இந்த வரத்தை தாரும் என்று கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோமா? எனக்கு இந்த வரத்தை தாரும் ஆண்டவரே, இந்த நூற்றாண்டில் எனக்கு இந்த வரத்தை தாரும், என்னை இந்த வரத்தினால் நிரப்பும், இந்த வரத்தினால் நிரப்பும் 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 என்று வாயை திறந்து ஆண்டவரிடம் கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பழைய ஊழியம் வேண்டாம், பழைய ஊழிய பெருமை வேண்டாம், ஆவிக்குரிய பெருமை வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், அகந்தை வேண்டாம். எனக்கு இந்த வரம் இருந்தால் போதும் என்று வாயை திறந்து ஆண்டவரிடம் கெஞ்சி கேளுங்கள். உள்ளத்தை கிழித்து, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்து பயன் என்ன? பயனற்றவனாய் இருக்கிறேனே, பயனற்றவனாய் இருக்கிறேனே, கனியற்ற மரமாய் இருக்கிறேனே, கனியற்ற ஊழியமாய் இருக்கிறது. அப்பா, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாரே. கண்ணீரோடு கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம், பாதங்களை பிடித்து கெஞ்சுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். மேகம் போல இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும் அக்னி கலந்த மேகம் போல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். தேவனே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று வாயை திறந்து கெஞ்சுங்கள். இப்பொழுது நிரப்புவார், இப்பொழுது நிரப்புவார். வரங்களினால் நிரப்புவார், வரங்களினால் அலங்கரிப்பார். இப்பொழுது, இப்பொழுது நிரப்பும், 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 நிரப்பும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். ஐயா, நன்றி. நிரப்புவதற்காய் நன்றி, நிரப்புவதற்காய் நன்றி, நிரப்புவதற்காய் நன்றி, நிரப்புவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. அறிவை உணர்த்தும் வசனத்தினால் நிரப்புவதற்காய் நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நிரப்புவதற்காய் நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வாயை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி மாத்திரம் செலுத்துவோம் பிரியமானவர்களே. நன்றி, 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 கோடி நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியின் மூலம் ஆவியானவர் உங்களை தொட்டிருப்பார், ஆழ்ந்த சத்தியத்திற்கு நேராய் வழிநடத்தியிருப்பார் என்று நம்புகிறோம். இதற்கு பின் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை காண்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம்.
இதை போன்றே டாக்டர் டி.எஸ். தினகரன் அவர்களும் டாக்டர் பால் தினகரன் அவர்களும் வழங்கியுள்ள செய்திகள் அடங்கிய அநேக ஒளிநாடாக்கள் எங்களிடம் உண்டு. எங்கள் முகவரி ஜெபகோபுரம் 16, கிரீன்வே சாலை, சென்னை 600028. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.